முன்னாள் இந்திய பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் தன்னுடைய இறுதி பயணத்தை தொடங்கியிருக்கிறார். மாமேதை டாக்டர் மன்மோகன் சிங்குடைய இறுதி பயணம் தொடங்கியிருக்கிறது. நிகம்போத் காட் என்ற பகுதியில் தான் அவருடைய இறுதி சடங்கு நடக்கிறது. இப்போது காங்கிரஸ் தலைமை அலுவலகத்திலிருந்து அவருடைய இறுதி சடங்கு தொடங்கி இருக்கக்கூடிய நேரலை காட்சிகளை பார்க்கின்றோம். அவருடைய லாஸ்டிங் லெகசி அப்படின்னா என்ன சொல்வீங்க? பொருளாதாரத்தை தாண்டி ஒரு ரொம்ப தூய்மையான, தன்னளவில் நேர்மையான, பலரும் கவனிக்க தவறிய ஆனால் உண்மையில் உறுதியான ஒரு பிரதமர். அவர் எடுத்த முடிவில் உறுதியாக இருப்பாருங்கிறதுக்கு அந்த நியூக்ளியர் டீல் ஒரு உதாரணம். இந்தியாவை மற்ற நாடுகள் ஐசோலேட் பண்ணி வச்சுருந்தது நம்முடைய அணு ஆயுத சோதனைக்காக. ஒரு லாங் பீரியட் இருந்தது, கிட்டத்தட்ட 98லேருந்து இருந்ததை இவர் பிரதமராக இருந்தபோது அமெரிக்காவோட போய் ஒரு டீல் போட்டு, நியூக்ளியர் டீலில் நம்மளுடைய அணுசக்திக்கு ஒரு பெரிய வழி கொண்டு வந்தார். உறுதியாக இருப்பார். கடந்த பல தசாப்தங்கள் எடுத்துக்கொண்டால் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கான்சிக்வென்ஷுவல் ஃபாரின் பாலிசி டெசிஷன்ஸ் அப்படின்னா இந்த சிவில் நியூக்ளியர் டீலை சொல்லிட முடியும். அதனால் வெறும் எவ்வளோ அணுசக்தி உற்பத்தி ஆச்சுன்னெலாம் சில பேர் கேட்பாங்க. ஆனால் அதில் ஒரு நிறைய ஸ்ட்ராட்டஜிக் காம்பனண்ட் இருந்தது. அது இந்தியாவுடைய பிளேஸ் இந்த ஜியோபொலிட்டிக்கல் ஸ்பேஸில் மாற்றி அமைத்ததுன்னு சொல்ல முடியும். கட்சியில் அவருக்கு எதிர்ப்பு இருந்தது. அவர் தலையாட்டி அப்படின்னு சில பேர் விமர்சனம் செய்வது உண்டு. இன்னும் சொல்லப்போனால் திருமதி சோனியா காந்திக்கோ காங்கிரஸில் முக்கிய பல தலைவர்களுக்கோ அதில் முழுமையான உடன்பாடு இல்லை. ஆட்சிக்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்த இடதுசாரிகள் அதற்கு எதிர்ப்பாக இருந்தார்கள். ஆனாலும் இது இந்தியாவுக்கு இந்த தருணத்தில் தேவையான ஒரு அன்பாப்புலராக இருக்கலாம், ஆனால் தேவையான ஒன்று அப்படின்னு அதில் உறுதி காட்டி நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன்லாம் வந்தாலும் அதில் நிலைநிறுத்தினால் அந்த ரெகசி இன்னைக்கும் தொடருது. அடுத்த அரசுகளும் அதை தொடருது அப்படிங்கிறத பார்க்குறோம். ரைட் டு இன்ஃபர்மேஷன், தகவல் உரிமை சட்டம், ரைட் டு ஃபுட், இது மூன்றும் அவருடைய ஒரு பிரைன் சைல்டு மாதிரி சொல்லலாம். ரைட் டு இன்ஃபர்மேஷன் இன்றைக்கு மூடி மறைக்க முடியல. இல்லை, எது வேணாலும் நீங்கள் ஆர்டிஐயில் போட்டு வாங்கி விட முடியும். ஒரு சாமானியனுடைய ஆயுதமாக மாறி இருக்கு. மிகப்பெரிய ஆயுதம். ஒரு ஜனநாயக நாட்டினுடைய முக்கியமான அம்சங்களில் ஒன்று ரைட் டு இன்ஃபர்மேஷன். அந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் உறுதி செய்யப்பட்டது. ரைட் டு ஃபுட், ரைட் டு எஜுகேஷன் போன்றவற்றை அவர் செய்திருக்கார். ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட், இதெல்லாம் தாண்டி அவர் நம்ம ஒரு கேபிட்டலிஸ்ட்னு சில பேர் ஒரு பிம்பத்துக்குள்ள சுருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. நாட்டை லிபரலைஸ் செய்தவர் தான் நரேகாவை கொண்டு வருகிறார். அவருடைய ஆட்சியுடைய லெகசி தான் இந்த ஃபுட் செக்யூரிட்டி மாதிரியான விஷயங்கள்லாம் வருகிறது. ஸோ ஒரு ரைட் பேலன்ஸை எப்போ தேவையோ ஸ்ட்ரைக் பண்ணவர் இல்லையா? அதாவது ரைட்டுங்கிறது கிரியேஷன் ஆஃப் வெல்த், லெஃப்ட்டுங்கிறது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த். டு டிஸ்ட்ரிபியூட் வெல்த் யூ ஷுட் ஹேவ் வெல்த். இப்போது இந்தியா ஒரு பகிர்ந்தளிக்க தயாராகவே நம்ம ரொம்ப நாள் இருந்தோம். ஆனால் உருவாக்காமலே அந்த உருவாக்க வேண்டிய தேவையை உணர்ந்து அந்த சமயத்தில் பானை காலியாகிடுச்சு, நம்ம திரும்ப பொங்கணும், அப்போ தான் பரிமாறலாம்ங்கிறத செய்தவர் மன்மோகன். அழகாக சொன்னீங்க. ஆமாம், அது அந்த முடிவை அரசியல்வாதிகள் எடுக்க மாட்டாங்க, பயப்படுவாங்க, தங்கள் மேல் குற்றம் சொல்லிவிடுவார். இன்னும் சொல்லப்போனால் அவர் ஒரு மேடையில் சொல்வது தான், நரசிம்மராவ் இந்தியாவுடைய நிதியமைச்சராக அவர்கிட்ட பொறுப்பு கொடுக்கும்போது லிபரலைசேஷன் செய்யணுங்கிற ஒரு மேண்டேட் கொடுக்கும்போது இதில் பிரச்சனை வந்தான்னா பழியெல்லாம் உனக்கு தான் பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னாராம். ஒரு அரசியல்வாதி அந்த பழியை எடுத்துக்க முடியாது. இவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் கான்ஸ்டிடுவன்சி கிடையாது. அந்த ரிஸ்கை எடுத்தார், அதில் சாதித்தார். அதில் அஃப்கோர்ஸ் ஹி வாஸ் அன்பாப்புலர் இந்த ஷார்ட் ரன். பட் இன்னைக்கு அவரை நம்ம போகிறோம். அதாவது யார் ஒருவரால் இப்போ ஒரு கிரிக்கெட் நம்ம தெரியல திரு பி சிதம்பரத்தை பார்க்கிறோம். அவரும் அவருடைய ரொம்ப முக்கியமான சகா. இந்த லிபரலைசேஷன் நாட்டுக்கு தேவை என்று இந்த காங்கிரஸ் ஈகோ சிஸ்டம்ல வலியுறுத்தியவர்கள டாக்டர் மன்மோகன் சிங்குக்கு ரொம்ப முக்கியமான சகாவா இருந்தவர் திரு பி சிதம்பரம். மன்மோகன் சிங் நிதியமைச்சர், திரு சிதம்பரம் காமர்ஸ் மினிஸ்டர், இருவரும் தான் நரசிம்மராவனுடைய லிபரலைசேஷனை நடைமுறைப்படுத்தியவர்கள். ஆக இதை ஏன் நம்ம மன்மோகன் சிங்கால் செய்ய முடிந்தது என்று சொன்னால், யார் ஒருவருக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கோ, ரிஸ்கே கால்குலேட்டட் ரிஸ்க் தான். இவருக்கு தெரியும் நம்ம இதை செய்தால் இது நடக்கும் என்று தெரியும். அவர் கேம்பிரிட்ஜில் படித்ததும் ஆக்ஸ்ஃபோர்டில் படித்ததும் அவர் சர்வதேச நிதியங்களில் இருந்தது இந்த காரணங்கள்னால, திட்ட கமிஷன்லேயும் இருந்ததுனால இதையெல்லாம் செய்தால் இதுதான் முடிவு வரும், ஆரம்பத்தில் இப்படி இருக்கும், பின்னாடி சரியாக வந்துடும் என்பதை
உறுதியாக தெரிந்து தான் அவர் ஒரு நிதியமைச்சரா 90களில் செய்ததை அவர் 70கள்லேருந்து பேப்பர்ஸ், ரிசர்ச் பேப்பர்ஸ், அகாடமிக் பேப்பர்ஸா முன்மொழிந்து வந்தார். இன்னும் சொல்ல போனா அது ஒரு காலம் தாழ்த்திய மருந்து அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணம். நீங்க சொல்வது போல இதற்கு மேல போக வழி இல்ல, திவால் அப்படிங்கிற நிலைமை, ஒரு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ், அந்த ஒரு சூழல்ல இது கையில் எடுக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கின்றோம். நம்மோடு காங்கிரஸ் கட்சியுடைய முக்கிய தலைவர்கள் ஒருவர் திரு திருச்சி வேலுசாமி நம்மோடு இணைந்திருக்கிறார். திரு திருச்சி வேலுசாமி, உங்களுக்கு அவர் பத்தி உங்க கட்சியை சேர்ந்தவர், உங்க கட்சியுடைய ஆட்சியை வழிநடத்தியவர் அப்படின்னு நிறைய இனங்கள்ல கருத்து இருக்கும். உங்களுடைய முதல் கமெண்ட்ஸ். நான் மன்மோகன் சிங் என்கின்ற அந்த பேராண்மையை நான் வேறொரு கோணத்தில் பார்க்கிறேன். நீங்க எல்லாருக்கும் தெரிந்த ஒன்றுதான், சாதாரண ஒரு பஞ்சாயத்து போர்டு தலைவராக வர்றதுக்கே யார் காலில் வேணாலும் விடுறது தயாரா இருக்கக்கூடிய இந்திய அரசியல் உலகத்தில் இந்தியாவுடைய உச்சகட்ட பிரதமர் பதவி கூட அவர் விரும்பாமல் அவரிடத்திலே இந்த பதவி வந்தது. அந்த பதவி வந்ததற்காக அவர் கூத்தாடவும் இல்லை, பதவி போனது என்பதற்காக அவர் சோர்ந்து போகவும் இல்லை. துவக்கத்திலிருந்தே அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே யார் வாழ்த்துகிறார்கள், யார் தூற்றுகிறார்கள் என்பதை வைத்து அந்த முடிவை எடுக்கவில்லை. நான் பார்க்கிற பார்வையில் எதிர்க்கட்சிகள் அல்ல, தன்னுடைய சொந்த கட்சியான காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே உச்சகட்ட தலைவர்களே எதிர்த்தாலும் தாங்கள் சரி என்று நினைத்ததை செயல்படுத்திய 2 பிரதமர்கள், ஒன்று மன்மோகன் சிங்கும் அதற்கு முன்னாலே ராஜீவ் காந்தியும். கணினியை நரசிம்மராவ் சொல்வீங்கன்னு நினைச்சீங்களே, வசதியா அந்த பக்கத்தை விட்டுறீங்க காங்கிரஸ்ல. மன்மோகன் சிங்கு லிபரலைசேஷனுக்கு எந்த அளவுக்கு பெயரும் பெருமையும் உண்டோ அந்த பெருமையை நீங்க நரசிம்மராவுக்கு கொடுத்திருக்கணும் இல்லையா? இன்னைக்கு காங்கிரஸ் தலைமையகத்துல மன்மோகன் சிங்குடைய புகழோடுக்கு சரியா அஞ்சலி செலுத்துறீங்க. இத அவருக்கு குருவாக இருந்த நரசிம்மராவுக்கு காங்கிரஸ் கட்சி செய்யல. அந்த பிழையை இன்னைக்கு திருத்திக்கிறீங்களோ? இல்ல, பிழையை திருத்தல. அதை பற்றி இப்ப இந்த நேரத்தில் சொல்வது நாகரிகம் இல்லைன்னு நான் சொல்லல. நரசிம்மராவ் எப்படி பிரைம் மினிஸ்டர் வந்தார் கொஞ்சம் சொல்லுங்க. காங்கிரஸ் கட்சி தேர்ந்தெடுத்து இந்த பேச்சு நமக்கு தேவையில்லை நினைக்கிறேன். இல்ல, உங்களுக்கு அதுல மாறுபட்ட கருத்து இருக்கு, அது சரி. பட் அவரும் மாறுபட்ட கருத்து இல்ல சார். ஒரு அண்டர்ரேட்டட் பிரைம் மினிஸ்டராக புரிஞ்சுங்க. மன்மோகன் சிங் வந்து எடுத்த ரிஃபார்முக்கு பொலிட்டிக்கல் கிளியரன்ஸ் கொடுத்தது யார்? பொலிட்டிக்கல் கிளியரன்ஸ் அதெல்லாம் இது இந்த நேரத்தில் இது தேவையா அப்படிங்கிறதுக்காக நான் அமைதியா இருக்கேன், அவ்வளவுதான். நரசிம்மராவ் என்ன செய்தார் இதெல்லாம் எல்லாரையும் விட எனக்கு அதிகமா தெரியும். அது இந்த நேரத்துக்கு அவசியம் இல்லை. நான் சொல்ல வந்தது, தாங்கள் எடுக்கின்ற அந்த நிலையில் மாற்று கருத்து எதிர்கட்சிகள் அல்ல, சொந்த கட்சியிலேயே தொழிற்சங்கங்கள் மற்றமல்ல, காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற INTUs உட்பட, காங்கிரஸ் கட்சியுடைய அகில இந்திய அந்த கமிட்டி உட்பட எல்லோரும் எதிர்த்த போதும் கணினிமயமாக்கியவர் ராஜீவ் காந்தி. அதை போலவே இவரும் இப்படிப்பட்ட மாறுதலை கொண்டு வருகிற போது, நான் முன்னாலே நீங்கள் பேசியதை நான் கவனித்தேன். அமெரிக்காவோடு அந்த ஒப்பந்தம் போடுகிற போது தான் இந்த பிரதமர் நாற்காலியில் அமர்வதற்கு யார் மிக முக்கிய காரணமோ அந்த சோனியா காந்தி அம்மையாருக்கே விருப்பமில்லை என்று தெரிந்தாலும் கூட அதில் தன்னம்பிக்கையோடு இது நாட்டுக்கு பயன்படும் என்று உறுதியாக நின்றவர் மன்மோகன் சிங். அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். அவரை தேடி பதவி போனதை விட பதவியை தேடி அவர் போகல. அவர் இன்றைக்கு இருக்கிற இந்த நவீன யுகத்தில் உலக அரக்கத்தோடு நாம் போட்டி போடுவதற்கு இந்த பொருளாதார சீர்திருத்தங்களுடைய பிதாமகனாக மன்மோகன் சிங் இருந்தார். அதை மறுக்கவே முடியாது யாரும். ஒரு சாதாரணமாக எளிய மக்களுக்கு ஒரு ஆதார் கார்டு, இந்த ஆதார் கார்டு இந்தியாவில் 140 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்தியாவில் யாராவது ஒரு போலீஸ்காரன் பிடிச்சாலும் அந்த கார்டை கொடுத்தா அவன் யாருன்னு 2 நிமிஷத்துல அவனுடைய வரலாறே சொல்லக்கூடிய அளவுக்கு அப்படி ஒரு புதியதை உருவாக்கியதெல்லாம் அவர் தான். அதே போலவே இந்த 100 நாள் வேலை திட்டம் நகர்ப்புறத்தில் இருக்கவங்களுக்கு இது புரியாது. ராமநாதபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய காட்டில் இருக்கக்கூடிய வேற எந்த வசதியுமே இல்லாத அந்த மக்கள் இருக்காங்களே, அப்படிப்பட்ட மக்களுக்கும் அடிப்படை வாழ்வுக்காக ஒரு வசதியை உருவாக்கியது இந்த 100 நாள் திட்டம் தான். அதை போலவே இந்த RTI உலகத்தில் வேற எந்த நாட்டில் இவர் வருவதற்கு முன்னாக கொண்டு வந்தாங்க? அது அவர் தான் கொண்டு வந்தார். அவர் எந்த நேரத்திலும் சபலப்படாமல் யார் வாழ்த்தினாலும் தூற்றினாலும் கண்ணதாசன் சொன்னதை போல போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும், ஏற்றொரு கருத்தை என் மனம் ஒப்பின் அதை நில்லேன் அஞ்சேன் என்று சொன்ன கண்ணதாசன் வரிக்கு இணையாக அந்த வரியை போலவே இவர் வாழ்ந்து காட்டினார். அவர் கடைசி வரை இதற்கு பின்னால் இந்த 12 ஆண்டுகள் எனக்கு இன்னைக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தது என்னன்னு கேட்டா, 11 ஆண்டுகளாக ஒருத்தர் இருக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு அவர் சொல்லி இருக்கிறாரு, மன்மோகன் சிங் கரைபடாத கரத்துக்கு சொந்தக்காரர்,
ஊழலே அவர் பக்கத்தில் நெருங்கவில்லை. சொன்னவர் யாருன்னா அண்ணா ஹசாரே. 11 ஆண்டுகளுக்கு பின்னாலே இறந்த போதாக இந்த உண்மையை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இல்ல அன்னைக்கு கூட திருச்சி வேலுசாமி அன்னைக்கு கூட அவர் மேல யாரும் தனிப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்லல. அவர் அமைச்சரவை மேல இல்ல அந்த ஆட்சியின் மேல வந்ததே தவிர எதிராளிகள் கூட ஒருவர் கூட மன்மோகன் சிங் கரப்ட் அப்படின்னு சொல்ல. அவர் ஒரு அப்பழுக்கற்ற கரங்களுக்கு சொந்தக்காரர் அப்படிங்கிறதுல யாருக்குமே அதுல ஒரு பொலிட்டிக்கல் கன்சென்சஸ் இருந்தது அப்படின்னே சொல்லிட முடியும். ஒருவரும் குற்றம் சாட்டல. இந்த ஒரு விஷயத்துல உங்களுடைய கருத்து நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். பொது வாழ்க்கையில தூய்மை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு காஸ்ட்லி அஃபேராக நாடு முழுக்க மாறி இருக்கிறத பார்க்கிறோம். மன்மோகன் சிங் வந்து எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணாம தலைமைக்கு வந்துட்டார் அப்படிங்கிற விமர்சனம் எல்லாம் உண்டு. ஆனா அவர் கண்டெஸ்ட் பண்ண எலெக்ஷனும் உண்டு. 1999 கண்டெஸ்ட் பண்ணார். டெல்லியில இருந்து கண்டெஸ்ட் பண்ணார். அப்போ அந்த எலெக்ஷனுக்கான செலவாக அவருடைய ஆத்ம நண்பரான எழுத்தாளர் குஷ்வந்த் சிங் கிட்ட 2 லட்சம் பணம் வாங்கினார். அவர் கொடுத்தார். குஷ்வந்த் சிங் நீங்க வச்சுக்கோங்கன்னு கொடுத்தார். ஆனா அந்த பணத்தை செலவழிக்காம அன்பால பெற்று அவர் அன்பா கொடுக்குறான்னு வாங்கிட்டு திருப்பி ஒப்படைத்த ஒரு நபர். இப்படி இன்னைக்கு எலெக்ஷனுக்கு எவ்வளவு செலவாகுதுன்னு தெரியும். அந்த எலெக்ஷன்ல அவர் ஜெயிக்கலங்கிறது ஒரு வேற கதை. ஒரு அப்பழுக்கற்ற ஒரு கரங்களுக்கு சொந்தக்காரர். அதை எல்லா கட்சிக்காரர்களும் திரு மன்மோகன் சிங்கை பொறுத்த வரைக்கும் ஏத்துக்கிறாங்க பார்க்கணும். சோ அந்த ஒரு ப்ராபிட்டி இன் பப்ளிக் லைஃப் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டை நீங்க எப்படி பார்க்கறீங்க? இந்திய நாட்டினுடைய பொருளாதாரத்தையே தலைகீழாக மாற்றி இன்றைக்கு உலக அரங்கிலே இந்தியாவை உயர்த்தி காட்டுகின்ற திட்டங்களை அவர் கொண்டு வந்தாரு. நீங்கள் சொல்லுகிற இவர்கள் தான் அன்றைக்கு அவரை பாராட்டினாங்களா? நான் இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இன்னைக்கு கூட நான் பார்க்கிறேன், ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி வந்துச்சு, இலங்கை தமிழர்களுக்கு எதிராக இருந்தார். இதெல்லாம் வந்தாங்க. இவங்களுக்கு எதுவுமே தெரியாம எதுவே பேசுறாங்க. மன்மோகன் சிங் ஆட்சியில் இருக்கிற போது இலங்கையில் அந்த உச்சகட்ட போர் நடந்தது உண்மை. அந்த போர் முடிந்ததற்கு பின்னால 75,000 கோடி ரூபாய்களை அங்கிருக்கிற தமிழர்களுக்காக வீடு கட்ட, சாலை வசதி செய்ய, விவசாயத்துக்கு உபகரணங்கள் வாங்க, விதை நெல் உட்பட கொடுத்து 75,000 கோடி ரூபாய்களை சைலண்டா கொடுத்து நான் தமிழர்களுக்காக அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் ஒரு வார்த்தை கூட இருவரை சொல்லாதவர். அந்த வீடுகளெல்லாம் நான் கண்கூடா பார்த்திருக்கேன். அந்த கண்கூடா பார்த்திருக்கேன். பெனிஃபிஷரிஸோட பங்காற்றிருக்கேன். அதெல்லாம் நான் மறுக்கல. ஆனால் அந்த போரை நிறுத்துறதுக்கு, அந்த போருடைய துயரங்களை குறைக்கிறதுக்கு இந்தியாவுடைய ஆட்சி தலைமையா அவர் இன்னும் நிறைய செய்திருக்க முடியும் அப்படிங்கிறதுல மாறுபட்ட கருத்து இருக்க முடியுமா திரு சோமவள்ளியப்பன்? நான் உங்கள்கிட்ட மீண்டும் வரேன் திரு திருச்சி. ரெண்டு செய்தி நல்ல வேளை கேட்டீங்க, அதனால சொல்லிடுறேன். ஓகே. அந்த உச்சகட்ட போரில் உக்ரைனை சேர்ந்த ராணுவ போர் விமானங்களை ஓட்டிய பெண்கள் தான் அந்த குண்டுகளை போட்டான்னு வெளிப்படையா வந்துருச்சு. ஆனா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இவர்கள் ஏன் தலையிட முடியலன்னா அதற்கு முன்னாலே ஐபிஐ போகிற போது யார் ஆதரவுக்காக நாம் அனுப்பினோமோ அவர்களே இது எங்களுடைய உள்நாட்டு பிரச்சனை, சிங்களர்களும் நாங்களும் சகோதரர்கள், எங்கள் பிரச்சனை தீர்ப்பதற்கு இந்தியாவில் இருக்கின்ற ராணுவத்தை பற்றி கொச்சையான சில வார்த்தைகளை போட்டு அறிக்கை வந்ததற்கு பின்னாலே நீங்கள் ராணுவத்தையே போச்சொன்னாலும் அவர்கள் போவார்களா? இல்ல, பூட்ஸ் ஆன் தி கிரவுண்ட் வேணும்னு யாரும் கேட்கல. நமது படைகள் அங்க போகணும்னு சொல்லல. ஆனா ஒரு சர்வதேச அழுத்தங்கள் கொடுத்திருக்க முடியும். இன்னும் சொல்ல போனா இலங்கை அரசுக்கு உதவிகள் கொடுக்காம இருந்திருக்க முடியும். ராடார்கள் கொடுத்தோம். அதெல்லாம் யாருக்கு எதிராக போச்சு? ஒரு மிக்ஸ்ட் லெகசி தான விட்டு போறாங்க. இப்பதான் சரியா கேக்குறீங்க. ராணுவ உதவி என்பது ராணுவ கப்பல் உதவியா, ரேடார் உதவியா? அது ஒரு டிஃபென்சிவ் எக்விப்மென்ட் சொல்லலாம். சார் நீங்க கேட்டுட்டீங்க, நான் சொல்ல விடுங்க. மயூரி என்கின்ற ராணுவ கப்பலை இலங்கை அரசுக்கு இனமாக தந்தது வாஜ்பாய் பிரதமர் அந்த போது அந்த ஆட்சி. அது உதவின்னு சொல்ல மாட்டீங்க, ஆனா இது உதவின்னு சொல்லுவீங்களா? இந்தியா என்ன செய்ய முடியும்? உலக அரங்கில் உலகமே திரும்பி பார்க்கிற அளவுக்கு அது ஒரு மிக மோசமான ஒரு சூழ்நிலை, மக்களுக்கு விரோதமான ஒரு செயலை நடக்குது என்பதை இந்திய பாராளுமன்றத்திலே அது ஜெனோசைட் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினே இந்திரா காந்தி தானே. அங்க இருக்கிற தமிழர்களுக்கு துப்பாக்கி, சினிமாவில் பார்த்தவர்களுக்கு துப்பாக்கியை கொடுத்து ஆயுத பயிர் கொடுத்து அனுப்பி வைத்தது காங்கிரஸா அல்லது நீங்கள்லாம் சொல்கிற அவர்களா? ஆக இலங்கை தமிழர்களுக்கு காங்கிரசும் இவர்களும் செய்தது எல்லாம் வாயில சொன்னது மட்டுமல்ல, பேசுவது வேறு, செயல்படுத்துவது வேறு. நாங்கெல்லாம் யாரையும் சொல்லல. வெளியுறவு கொள்கையை பொறுத்த வரைக்கும் வெளியுறவு கொள்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு தொடர்ச்சி இருந்தது. பிஜேபி காங்கிரஸ் எதிர்த்து பேசலாம்.
இந்திய அரசுகளுக்கும் ஒரு தொடர்ச்சி இருந்தது அப்படிங்கிறத நம்ம மறுத்திட முடியாது. உங்களுடைய பார்வை அவருடைய ஃபாரின் பாலிசி லெகசி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த 123 அக்ரிமெண்ட்டை சொல்றோம். இன்னும் சொல்ல போனா அண்டை தேசங்களோடு ஒரு நல்லுறவை ஏற்படுத்துறது. நான் திரு சோமவல்லியப்பன்ட்ட தொடர்ந்து கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒரு முஷரஃப் என்கிட்ட பார்த்தபோது சொன்னார், நிறைய இனங்கள்ல நாங்க வந்து இறுதி கட்டத்தை எட்டிட்டோம், ஒரு சுமூகமான தீர்வை எட்டிட்டோம் அப்படின்னு. நம்ம வந்து சைனா வந்து பாகிஸ்தானுக்கு உதவி செய்கிறது, அதனால பாகிஸ்தானோட உறவு ஏற்படுத்திக் கொள்வது என்பது ராஜதந்திர ரீதியாக நல்லது அப்படின்னு ஒரு டாக்டரின் கொண்டவர். அதுல மாற்று கருத்துகளும் இருக்கு, சில முன்னேற்றங்கள் அடைந்தவர். ஃபாரின் பாலிசிலையும் அவருடைய ஒரு லாஸ்டிங் லெகசி இருக்கு இல்லையா, அவங்களுடைய இறுதி பார்வை இந்த விவகாரத்தில்? என்னுடைய அதாவது ஒரு மாமனிதர் மறைந்து விட்டார். இந்தியாவில் ஒரு 10 ஆண்டுகள் பிரதமராக இருந்தவர். இந்திய பெரும்பாலும் ஏழை நாடாக இருந்த இந்தியா இன்றைக்கு ஒரு மத்திய தரத்தை மிக அதிகளவு உயர்த்தி இருக்கிற ஒரு நல்ல பொருளாதார கொள்கைகளை கொடுத்தவர். அதனால் அவருடைய நல்ல விஷயங்களை மட்டுமே நீங்களே சொன்னது போல, அவர் திருச்சி நண்பரும் சொன்னது போல, இன்றைக்கு அவருடைய பெருமைகளை பேசலாம். இப்போ நீங்கள் நான் நேற்று சொன்னேன், ஒரு மாணவனுடைய தேர்வுத்தாளை ஒரு ஆசிரியர் திருத்தினா சில கேள்விகளுக்கு தப்பு மார்க்கு, சில கேள்விகளுக்கு ரைட்டு மார்க்கு, ஒட்டு மொத்தமாக அவர் என்ன என்று தான் மார்க் பார்க்கணும். அப்படி பார்த்தா மிக அதிக அளவில் மதிப்பெண் வாங்கி தேறிய ஒரு மிகச்சிறந்த பிரதமர் குடிமகன். அவர் சொல்வது போல ஹிஸ்டரி வில் பி கைண்டர் டு ஹிம் அப்படிங்கிறீங்க? நிச்சயமா. ஹிஸ்டரி வந்து ஒட்டுமொத்தமாக நம்ம திருவள்ளுவர் என்ன சொல்றாரு, அவர் வந்து அவரவர் எச்சத்தால் அறியப்படும், தக்கார் தகவலர் என்பது அவருடைய எச்சம். நீங்க கேட்குற அந்த லெகசியில் அவர் விட்டுட்டு போனா நிச்சயம் குறைகள் இல்லாத லெகசின்னு விட்டு சென்ற எந்த அரசியல் தலைவரும் மனித இன வரலாறு பல முடிவுகளை ஒரு அரசியல் தலைவராக ஒரு பிரதமராக எடுக்க வேண்டியது வரும். அந்தந்த சூழ்நிலைகளை பொறுத்து அவருக்கு ஒரு தனி மெஜாரிட்டியாக பொலிட்டிக்கலாக ஜெயிச்சு வந்திருந்த ஒரு தைரியமான சுயமாக நின்ற ஒரு பிரதமராக இருந்தால் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் வேற. ஒரு கட்சி தேர்ந்தெடுத்து கொடுத்து அவருக்கு வாய்ப்பளித்து இருக்கிற பொழுது அந்த கட்சியினுடைய கட்டுப்பாட்டில் இருந்து கொண்டு செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் எடுக்கக்கூடிய அந்த லிமிடேஷன்ஸை அவர் பொது வழியில் அங்கீகரித்தும் சொன்னவரும் கூட. ஒரு சிறிய இடைவெளிக்கான தருணம். இந்த தமிழர்களை பற்றி நிறைய விமர்சனங்கள் அவர் மீது ஒரு பக்கம் திருச்சிவேலுசாமி இதுக்கான விளக்கங்களை விரிவா சரியாக கொடுத்தார். அதை தாண்டி அதிகமான தமிழர்களை தன்னுடைய அமைச்சரவையில் வைத்து கொண்டிருந்த ஒரு பிரதமர் அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். ஏகப்பட்ட தமிழர்கள், 20க்கும் மேற்பட்ட தமிழர்கள் அவருடைய அமைச்சரவையில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து பதிவு செய்யணும். அஃப்கோர்ஸ் எல்லா தலைவர்களுக்கும் ஒரு மிக்சட் லெகசி உண்டு. ஆனால் ஒரு மோஸ்ட் கான்சிக்வென்ஷியல் பிரைம் மினிஸ்டர், ஒரு மோஸ்ட் கான்சிக்வென்ஷியல் ஃபினான்ஸ் மினிஸ்டர், ஒரு மேதை அப்படின்னு டாக்டர் மன்மோகன் சிங்கை சொல்லிட முடியும். அவர் தன்னுடைய இறுதி பயணத்தை தொடங்கி இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அந்த காட்சிகளை நம்ம பார்க்கின்றோம். அந்த அலங்கார ஊர்தியில் காங்கிரஸுடைய முக்கிய பிரமுகர்கள் திரு ராகுல் காந்தி உட்பட அந்த பயணத்தில் பங்கு கொள்றதை பார்க்கின்றோம். இந்த லாஸ்ட் ஃப்ரைட்ஸ் அவருடைய ஃபியூனரலில் பிரதமர் இவர்கள் எல்லாம் கலந்து கொள்கிறார்கள்.